ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல் சூப்பரான மலாய் ஜாமுன் நம்ம வீட்டிலே ஒரே 1 லிட்டர் பால் வச்சு இந்த டேஸ்டியாக சாஃப்ட் மலாய் ஜாமுன் செய்ய போகிறோம். இந்த ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி அப்போவே சாப்பிட்லாம். அந்த வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லை? நம்ம கடையில் வாங்குறது தேவையில்லைங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு இந்த சாஃப்டாக ஜூஸியாக குலாப் ஜாமுன் சும்மா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாமா? 1 லிட்டர் பால் போதுங்க. நான் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிட்டேன். இது எடுத்து கடாயில் போட்டு அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துக்கு கூட விட்டாது இந்த மாதிரி குக் பண்ணுங்க. 20 மினிட்ஸ்லே பால் குவான்டிட்டி ஹாஃப் ஆகிட்டு இருக்குது. கலர் பாருங்கள், க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. இன்னும் 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணால் மலாய் ஜாமுன் செய்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். வாசனை சூப்பராக வந்திருக்கு. 1 லிட்டர் பால் பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகிட்டு பிறகு பாருங்கள், சூப்பரான மலாய் ரெடி ஆகிட்டு இருக்குது. மாவா கோயா என்ன சொல்லுவாங்க, எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அப்புறமா மைதா சேர்க்கலாம். 4-5 ஸ்பூன் போதுங்க. சும்மா 2-3 ஸ்பூன் போட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஜாஸ்தி போடாதீங்க, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு சாஃப்டாக டவ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலாய் ஜாமுன் எப்படி செய்கிறது ரொம்ப நல்லா புரியும். பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு டவ் செஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக 5 ஸ்பூன் பிடிச்சிருக்கு மைதா, கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். மாவுக்கு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிரப் ரெடி பண்ணிடலாம். 250 கிராம்ஸ் சர்க்கரை இருக்குது. 250 கிராம்ஸ் சர்க்கரை. 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி போதுங்க. சிரப் கரெக்டாக வந்துடும். சிரப்பில் எதுவுமே கம்பி பதம் வாணுங்க. சும்மா சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு பிறகு கொஞ்சம் நேரத்து குக் பண்ணால் போதுங்க. 4 ஏலக்காய், ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ இருக்கணும். இப்போது மலாய் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம். இது சிரப் ரெடி ஆகட்டும். அடுப்பு ஹை வைக்காதீங்க, இது சிம்லே இருக்கட்டும். மாவுக்கு ரெஸ்ட்டில் வச்சு ஃபுல்லாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து 2 கையில் வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், சென்டரில் இந்த மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சுக்கோங்க. என்னத்துக்கு ஹோல் பண்ணுறதுன்னா உள்ளே நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காக சும்மா லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பு லோ டு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணால் உள்ளே நல்லா ஃப்ரை ஆகும். பார்த்து போடுங்க, ஆயில் சூடாக இருக்கும். பாதி போடலாம், இன்னும் மீதி 2வது தாட்டி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அலக்கா ஃப்ளிப் பண்ணுங்கள், ஏன்னா கீழே உக்காந்துரும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் கலர் வந்துடும். நம்ம ஹோல் ப்ரெஸ் பண்ணோம்ல, அது எல்லாமே ரவுண்டு ஷேப்பில் வந்துச்சு பாருங்கள். நம்ம ஜாமுன் எத்தனை தாட்டி செஞ்சுருப்போம். ரவை குலாப் ஜாமுன் இருக்குது, ஜாமுன் பவுடரில் கூட செஞ்சுருக்கோம், மில்க் பவுடர்லேயே ஜாமுன் செஞ்சுருக்கோம். பட் ஒரே 1 லிட்டர் பால் வச்சு இந்த ஜூஸியான குலாப் ஜாமுன் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஃப்ளிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் கலர் வந்தால் எடுக்கலாம். எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாது ரொம்ப ஈஸியாக ரெசிபி இந்த மலாய் ஜாமுன் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலேருந்து வெளியே எடுத்துட்டு மீதியோடு இருக்குது, இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளாக ஈஸியாக ரெசிபிக்காக உங்கள் கையால் ஒரு லைக் போடுங்க. நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த கலர் வந்தால் போதுங்க. எடுத்துட்டு எல்லாமே சிரப்பில் போட்டு சும்மா 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1 லிட்டர் பால் 20 குலாப் ஜாமுன் பாருங்கள். சிரப்பில் போட்டு கொஞ்சம் நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூட குலாப் ஜாமுன் கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே சிரப் போய் எப்படி ஜூஸியாக இருக்கும் தெரியுமா? சும்மா
சர்க்கரை பவுடர் கார்னிஷிங்காக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜூஸியாக மலாய் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணலாம். இருக்கையிலே சூப்பரான மலாய் ஜாமுன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வர்றேன். தேங்க்யூ.